ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முந்தைய ஆண்டு தேர்வு வினாத்தாட்களிலிருந்து தமிழ் வினா விடைகள் பார்க்க போகிறோம். 2013, 2017, 2019 இந்த 3 ஆண்டுகளிலும் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 இருக்கிற தமிழ் வினா விடைகள் பார்க்க போகிறோம். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். உரைமணிகள் என்ற நூலை எழுதியவர் கவிமணி. காமராசர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. திருக்குறளில் உடைமை எனும் சொல்லில் அமைந்த அதிகாரங்களின் எண்ணிக்கை 10. சரியான விடையை தேர்ந்தெடுக்க பனாட்டு பிரித்தறிக. பனை கூட்டல் அட்டு. கீழ்கண்ட கூற்றில் எவை சரியானவை? 3 மட்டும் சரின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3வது கூற்று வெகுவார்க்கில்லை வீடு, இது ஒற்றலபடை அப்படின்ற அந்த கூற்று மட்டும் சரி. கீழ்கண்டவற்றுள் அஃறிணையை சாராதவை நரகர். மன்னர்களை மட்டும் மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றியவர் பாரதியார். குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. நாஞ்சில் நாடு என்று அழைக்கப்படும் மாவட்டம் குமரி மாவட்டம். தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் என்று கூறியவர் டாக்டர் கிரவுல். பின்வரும் செய்யுள் வரிகளில் குமரகுருபரர் எழுதியது வாங்கும் கவளத்து ஒரு சிறிது வாய்த்தப்பின். ஆசிரியப்பாவின் சிற்றெல்லை 3 அடி. பொறுத்துக. 4ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை கொடுத்துருக்குறாங்க. 4ஆம் வேற்றுமை கொடை பகை நட்பு முறை. 2ஆம் வேற்றுமை ஆக்கல் அழித்தல் ஒத்தல் உடைமை. 5ஆம் வேற்றுமை நீங்கள் ஒப்பு எல்லை ஏது. 3ஆம் வேற்றுமை கருவி கருத்தா உடனிகழ்ச்சி. பின்வருவனவற்றுள் எவை இடைச்சொல் அல்ல? களி கடி குறை கிளவி. இன்மையுள் இன்மை விருந்தொரால், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இந்த குறளில் பயின்று வரும் அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. ஏ முன் உயிர் வர எகரம் வகரம் உடம்படு மெய்யாக வரும். ஈ ஐ முன் உயிர் வர வகரம் உடம்படு மெய்யாக வரும். இது சரி, இது தவறு. 1 சரி, 2 தவறு. கொஞ்சம் கிளியின் குரலும் கருங்குயிலின் இசையும் அடடா என்று பாடியவர் அழவல்லியப்பா. தமிழுக்கான சிறப்பு அடைமொழிகள் 130. இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது என்று பாடியவர் பாரதிதாசன். பொதுமை வேட்டல் எனும் நூலில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 430. தனிப்பாடல் திரட்டு எனும் நூலை தொகுப்பித்தவர் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. தொழிலும் காலமும் தோன்றி பால்வினை ஒழிய நிற்பது தெருநிலை பெயரெச்சம். கூற்றை ஆய்க. சாலதவ எனும் உரிச்சொற்கள் பின்வரும் வல்லினம் மிகும். வெளித்தொடரை அடுத்து வரும் வல்லினம் மிகாது. ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும் இக் இச் இத் இப் மிகாது. அது எது எனும் சுட்டுச்சொற்களை அடுத்து வரும் வல்லினம் மிகும். இதில் 1, 2 சரி. பொருத்தமில்லாததை தேர்ந்தெடுக்க. தகர ஞாழல் சென்றால் உவமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்றது பொருத்தமில்லாதது. பின்வருவனவற்றுள் எவை சரியானவை? எல்லாமே சரிதான். திணை வழுவமைதி பசுங்கிளியர் சென்றார். பால் வழுவமைதி ஏவல் இளையர்தாய். எம்பியை ஈங்கு பெற்றேன் இட வழுவமைதி. யாம் முன்பு விளையாடுவது இச்சோலை கால வழுவமைதி. 4மே கரெக்டு. பிழை திருத்தும் மனப்பழக்கம் என்ற நூலை இயற்றியவர் தமிழனல் டாக்டர் ரா பெரிய கருப்பன். சுட்டுச்சொல்லை கண்டுபிடிக்க. உதுக்கான் உணவே என்ன ஏன்? உதுக்கான். பல்வகை உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை விரிவாக கூறும் இலக்கியம் திருவாசகம். வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர். இத்தொடரில் ஐவர் என்பது ஒன்றொழி பொதுச்சொல்.
புணர்ச்சியில் வருமொழி முதலெழுத்து உயிர்மெய்யாக இருந்தால் டேஷ் என சொல்ல வேண்டும். மெய் முதல். தூதின் இலக்கணம் கூறும் நூல் இலக்கண விளக்கம். நீரின் வந்த நிமிர்பரி புரவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும். மேற்காணும் வரிகள் இடம்பெற்ற இலக்கியம் பட்டினப்பாலை. வளவன் ஏவா வான ஊர்தி எனும் பாடலடி இடம்பெற்ற நூல் புறநானூறு. திருக்குறளில் எத்தனை இயல்கள் உள்ளன? 9. விரைவு, அச்சம், வெகுளி, மகிழ்ச்சி முதலிய பொருட்களில் வருவது அடுக்குத் தொடர். தமிழே உலகின் முதல் மொழி, மூத்த மொழி என்று கூறியவர் தேவநேய பாவாணர். நன்னூல் கற்றேன். இத்தொடர் உணர்த்தும் ஆகுபெயர் காரிய வாகுபெயர். பின்வரும் தொடர்களில் வல்லினம் மிகும் இடத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. 4 கொடுத்துருக்குறாங்க. அதில் இகர ஈற்று வினை எச்சத்தின் பின் வல்லினம் மிகும். தமிழகத்தில் எழுப்பப்பட்ட உயரமான முதற் கோபுரம் எங்குள்ளது? தஞ்சாவூர் திருவுடையார் கோயில். மூங்கில் எவ்வகை குடும்பத்தை சார்ந்தது? புல். நடு நா நடு அன்னத்தை தொடுவதால் தோன்றும் எழுத்துக்கள் இச், இஞ்ச். முயல் வெள்ளை வெளையரென இருந்தது. இதில் உள்ள இணைச்சொல் எவ்வகையை சார்ந்தது? செரி இணை. கீழ்காணும் வினை மரபுகளுள் பொருந்தாத ஒன்று. கோலம் போடு. விடு என்ற வினையடியின் இறந்த கால தன்மை ஒருமை வினைமுற்று எது? விட்டேன். ஒரு தொடரில் யார், எது, எவை, யாவர் எனும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய். நூல்கள் கனித்தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும் எனும் பாடல் வரிகளை எழுதியவர் சச்சிதானந்தன். ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள், பறவைகள் சேர்ந்து வரும்போது எதை சேர்த்து எழுதுகிறோம்? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன். தன்மை வினையால் அணையும் பெயர் வந்துள்ள சொற்றொடரை தேர்வு செய்க. சென்றேனை பார்த்தாயா? பருதிமார் கலைஞரால் வசன நடை கைவந்த வல்லாளர் என்று பாராட்டப்பட்டவர் யார்? ஆறுமுக நாவலர். முதலிரு சீர்களின் முதலெழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இணை எதுகை? பருதிமார் கலைஞர் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரையை எந்த இதழில் வெளியிட்டார்? செந்தமிழ். பறவைகள் வலசை போதலுக்கான காரணம் பருவநிலை மாற்றம். கொட்டி அளத்தல் என்ற மரபு தொடரின் பொருள் என்ன? மிகுதியாக பேசுதல். இரு திணைகளுக்கும் பொதுவான முறைப்பெயர் எது? தந்தை. வினையெச்ச சொல்லை தெரிவு செய்க. நடந்து செல்.